வெல்கம் டு மஞ்சுளா மேக்ஸ். மலைநாட்டு 13 திவ்ய தேசம் மற்றும் 2 அபிமான ஸ்தல யாத்திரை கடந்த ஜூன் மாதம் 13ஆம் தேதி புறப்பட்டு சென்று 17ஆம் தேதி திரும்பி வந்தோம். அதைத்தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நாங்கள் 45 பேர் வரை குழுவாக சென்றிருந்தோம். ஜூன் 13ஆம் தேதி சாயந்திரம் சென்னை எக்மோரிலிருந்து புறப்பட்டு ஜூன் 14 காலை 5 மணி அளவில் நாகர்கோயில் சென்றடைந்தோம். நாகர்கோயில் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வெளியே வந்த 2x2 புஷ்பேக் சீட்டுடன் கூடிய வசதியான ஏசி பஸ் நமக்காக காத்து கொண்டிருக்கும். நாங்கள் இதில் புறப்பட்டு ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டிருக்கோம் ஹோட்டலுக்கு சென்றோம். இங்கு நம் இருவருக்கு ஒரு ரூம் அலாட் பண்ணியிருப்பாங்க. இங்கே நம்ம குளித்து ரெடி ஆகிட்டு கோயிலுக்கு புறப்பட்டு சென்றோம். 6 மணி அளவில் புறப்பட்டு முதலில் நாங்கள் திருப்பதி சாரம் சென்றோம். இந்த யாத்திரையில் 13 திவ்ய தேசங்களில் முதலாவது ஸ்தலமாக திருவாழ்மார்பன் கோயில் திருப்பதி சாரம் சென்று சுவாமியை தரிசனம் செய்தோம். முதல் தரிசனம் முடிந்தவுடன் 8 மணி அளவில் வெஜிடேரியன் உயர்தர சைவ உணவகத்துக்கு சென்று காலை சிற்றுண்டியை முடித்து கொண்டோம். காலை மதியம் இரவு உணவுகள் அனைத்தும் சுவையாக இருந்தது. நல்ல தரமான ஹோட்டலுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. காலை சிற்றுண்டியை முடித்த பிறகு 9 மணி அளவில் திருவட்டாறு சென்று ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள் கோயிலை தரிசனம் செய்தோம். சுமார் 9:30 மணிக்கு புறப்பட்டு காலை 11 மணி அளவில் திருவனந்தபுரம் சென்றோம். 50 ரூபாய் ஸ்பெஷல் தரிசன கியூவில் சென்று சுவாமியை தரிசனம் செய்துவிட்டு 12 மணியிலிருந்து 1 மணிக்குள்ளாக நாங்கள் மதிய உணவை முடித்து கொண்டு 4:30 மணி அளவில் ஆரன்முளா கோயிலுக்கு சென்றோம். ஆரன்முளா ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாளை தரிசனம் செய்தோம். பின்பு அங்கிருந்து நாங்கள் புறப்பட்டு 5:45 மணி அளவில் திருச்செங்கனூர் சென்றோம். அங்கு ஸ்ரீ இமயவரப்ப பெருமாளை தரிசனம் செய்துவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு 6:30 மணி அளவில் செங்கனூர், திருப்புலியூர் ஸ்ரீ மாயபிரான் கோயில் மற்றும் திருவந்தூர் பாம்பனையப்ப பெருமாள் கோயிலை தரிசனம் செய்து அன்று இரவு தங்கி மறுநாள் விடியற்காலை ஸ்ரீ வல்லபா கோயிலுக்கு சென்று சுவாமியை தரிசனம் செய்துவிட்டு திருக்கோடித்தானம் ஸ்ரீ மகாவிஷ்ணு கோயிலுக்கு சென்றோம். பின்னர் திருக்காக்கரை ஸ்ரீ வாமனமூர்த்தி கோயிலுக்கு சென்று சுவாமியை தரிசித்துவிட்டு அங்கிருந்து கொச்சினுக்கு சென்றோம். இங்கு ஷாப்பிங்காக 1 மணி நேரம் ஒதுக்கப்பட்டது. இங்கு கேரளாவின் பாரம்பரிய உணவு வகைகள், கலைப்பொருட்கள், வாசனை திரவியங்கள், உடைகள் மற்றும் நறுமண பொருட்கள் எல்லாம் கிடைக்கும். சமையலுக்கு தேவையான பல வகையான மசாலா பொருட்களும் இங்கு இருந்தது. ஸோ இங்கே நாங்கள் ஷாப்பிங் பண்ணினோம். அதன் பிறகு மதியம் உணவு முடித்து ரூமுக்கு வந்துட்டோம். இங்கே ரூம் வசதி கூட ஏசியோட ரொம்ப அழகாக இருந்தது. 2 பேருக்கு ஒரு ரூம், பொருட்களை வைக்கவும், டாய்லெட், பாத்ரூம் எல்லாம் க்ளீனாக சூப்பராக இருந்தது. ஹாட் வாட்டர் கூட சில இடங்களில் வந்தது. மதியம் 1:30 மணிக்கு ரூமுக்கு வந்துட்டோம். 2 மணி நேரம் ஓய்வுக்கு பிறகு மறுபடியும் 5 மணி அளவில் திருமுழிக்காலம் ஸ்ரீ லக்ஷ்மண பெருமாள் கோயிலுக்கு சென்றோம். பின்னர் குலசேகரபுரம் ஸ்ரீ கிருஷ்ணரை தரிசித்துவிட்டு அருகில் உள்ள ஸ்ரீ சீனிவாச பெருமாள் ஸ்ரீ குலசேகர ஆழ்வார் கோயிலுக்கு சென்ற பின்பு 2ஆம் நாள் முடிந்து 3ஆம் நாள் அதிகாலை திருவித்வக்கோடு ஸ்ரீ அஞ்சமூர்த்தி கோயில் ஸ்ரீ உயவந்த பெருமாளை தரிசனம் செய்தோம். இங்கு காசி விஸ்வநாதர் கோயிலும் உள்ளது. காசியில் செய்யும் ஸ்ராத்தம் முதலியவையும் இங்கு செய்யப்படுகிறது. இங்கு வந்து சுவாமியை தரிசனம் செய்தால் காசி விஸ்வநாதரை தரிசனம் செய்த பலன் கிட்டும். திவ்ய தேசத்தில் கடைசியாக குட்டிப்புறம் திருநாவாய் ஸ்ரீ நவமுகுந்த ஆலயத்துக்கு தரிசனம் செய்து கடைசியாக குருவாயூருக்கு சென்றோம். குருவாயூர் சுவாமியை தரிசனம் செய்த பிறகு அங்கிருந்து புறப்பட்டு திரிசூர் வந்து ரயில் நிலையத்தில் எங்களை இறக்கிவிட்டனர். இரவு 6:30 மற்றும் 8:30 ட்ரெயினில் சென்னை திரும்பினோம். பயணம் முழுவதும் அருமையாக சந்தோஷமாக இருந்தது. 2 நாட்கள் மழை இருந்த போதிலும் எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் சுவாமி தரிசனத்தை முடித்துக்கொண்டு வீடு திரும்பினோம். உங்களுக்கும் இதை போன்ற அழகிய அனுபவம் வேண்டும் என்றால் இவர்களுடைய கான்டாக்ட் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் சென்னையில் இல்லாமல் வேறு ஒரு ஊரில் இருந்தால் கூட நாகர்கோயிலில் வந்து பஸ்ஸில் இந்த யாத்திரையை தொடங்கலாம். மலைநாட்டு திவ்ய தேச யாத்திரையை அருமையாக ஏற்பாடு செய்த சரவணன், பாலாஜி தம்பிகளுக்கும் மழையிலும் அருமையாக வண்டி ஓட்டிய இந்த டிரைவர் தம்பிக்கும் என்னுடன் பயணித்த அனைவரின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.